யாருமே சொல்லக்கிட்டீங்களா விளையாடிப்பிட்டீங்க. ஓகேடா, உங்களுக்காக தயன் எபிசோட் புதுசாக ஒரு எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம நிறைய பேசலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போகலாம். தயம் பற்றி சொன்னால் ஒரு குட் பாய் அண்ட் ப்ளே பாய். ஒரு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணி தான் தீரணும் சொன்னால் ரொம்பவே கோவப்படுவான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கார்த்திக் அண்ட் ஜங்குக், ஜிமன். தயமோட கேரக்டர் தான்டா. கேரக்டர் பற்றி சொல்லலாம். பிரியா, நீங்கள் ரொம்ப அமைதியான பர்சன். யாராவது ரொம்ப தாடிமையாக பேசுனா செம்மையாக கோவம் வரும். யார் என்னன்னே பார்க்க மாட்டீங்க, அடிச்சிருவீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. கேரக்டர் தான்டா. ஓகேடா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். சம்மர் டென்ஷனாக இரிட்டேட்டில் பயங்கர கோவத்தில் தேடி இருக்காங்க. வேற யாரெல்லாம் நம்ம தயம் தான் தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே தான் போச்சு பைக்கு சாவி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இரிட்டேட்டில் கோவத்தில் பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கான். தயங்க தேடுறத பார்த்துட்டு உன்னை தயங்கம் வந்து கேட்குறாங்க தயங்கிட்ட, டேய் என்னத்தடா தேடுற? அம்மா, நான் பைக்கு சாவி எங்கே வச்சேனே தெரில, நீ பார்த்தியா இல்லையா? எனக்கு எடுத்துத்தா சீக்கிரம் ப்ளீஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் இப்படி பரபரன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தேடி கண்டுபிடிச்சி, இந்தா உன் பைக்கு சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. தயங்கம் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஓடிடுறான். இதை பார்த்துட்டு இன்னைக்கு தான் திருந்த போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவங்க வந்து கிச்சன் வேலைக்கு பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, பெட்டில் செம்ம தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்கள் அம்மா பார்த்துட்டு வந்தோன்னே மண்டையில் 2 போடு போடுறாங்க. நீங்கள் வந்து, அம்மா ஏம்மா அடிக்கிற? ஏன்டா என்னை அடிக்கிற தாயே? ஏய், எவ்வளோ நேரம் தான் தூங்குவ? ஒரு பொட்டை பிள்ளை 10 மணி நேரம், இவ்வளோ நேரமாக தூங்குவ? இப்போ நீ எந்திரிச்சு பாட்டி வீட்டுக்கு கிளம்ப போறியா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா வந்து. நீங்கள் வந்து, அம்மா ப்ளீஸ்மா, பாட்டி வீட்டிலலாம் தூங்க முடியாதுமா, ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்ச நேரம், ஒழுங்காக இப்போ கிளம்ப போறியா, என்ன வேணும்? பாட்டி வேறு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்கடி, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. நீங்கள் வந்து, போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. உங்கள் அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஜங்குக்கு, கார்த்திக், ஜிமின் 3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். நம்ம தயாங் எப்போ வருவான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம இரிட்டேட், கோவம் வருது. டேய், இவன் மட்டும் இப்போ வரலன்னு நினச்சிக்கோயேன், வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுடா. ஏன்டா இப்படி பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய் பொறுமையாக இருடா ஜங்குக்கா, ஏன் கத்துற? இங்கே பாரு எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, எனக்கெல்லாம் தெரியாது. அவன் இப்போ வந்தே ஆகணும். எவ்வளோ நேரம்? காலையிலேருந்து 10 மணி நேரம் இங்கே தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில். கால்லாம் வலிக்குதுடா இவனுக்காக வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜங்குக்கு. உடனே வந்து நம்ம கார்த்திக் வந்து சமாதானப்படுத்துடுறான். டேய் பொறுமையாக இருறா என் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சினோடனே நம்ம ஜங்குக்கும் அமைதியாகிடுறான். தயாங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அவங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இறங்கினோன்னே வந்து விழுந்து சாரி கேட்குறான். டே சாரிடா மச்சான் ஜங்குக்கா, கார்த்திக், ஜிமன், சாரிடா, பைக் சாவியை நான் தொலைச்சிட்டேன் மச்சான், எங்கேயோ வச்சுட்டு. இப்போ தாண்டா தேடி கண்டுபிடிச்சி இதை கொண்டு வந்து இப்போ தான் பைக்கில் கதையாக ஆடுறா நீனு, இன்னும் அடி நல்லா இருக்கு. இந்தா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்க தாயம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கோ. அப்புறம் ஒரு நாள் பாரு, விட்டுட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமகோபமாக நம்ம ஜகு கத்திக்கிட்டு இருக்கான், திட்டிக்கிட்டு இருக்கான் தயங்க போட்டு. தயங்க வந்து, டே மச்சான் சரிடா கோப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சனோன்னே, நீ கொஞ்சறது நிறுத்து மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறான் கோவத்தில். உடனே வந்து தயங்க வந்து, டே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணோன்னே ஓகேவாயிடுறான் நம்ம ஜங்குக்கும். அக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ் இனிமேல் லேட் பண்ண மாட்டேன்டா, இது லாஸ்ட் வார்னிங், இதான் உனக்கு லாஸ்ட், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினோன்னே ஓகேவாயிடுறான் நம்ம ஜங்குக்கும். அப்படியே 3 பேர் ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காரிங்க. உங்கள் அம்மா வந்து காஃபி கொடுக்குறாங்க. நீங்களும் காஃபி குடிச்சிட்டு உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. உங்கள் அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் பாட்டி வீட்டுக்கு. தூரம் தான் நடக்கிறது, கால்லாம் வலிக்குது, பசிக்குது.
தள்ளி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கே, அங்கே போய் சாப்பிட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழையிறீங்க. அங்கே பார்த்துட்றான், பார்த்துட்டு வச்சக்கனே இருக்காமல் சைட் அடிக்கிறான். மீட் பார்த்துட்டு நோட் பண்ணிடுறான், சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். டேய் தயாங்க இருக்கான்டா, ஏன்டா மானத்தை வாங்குற, மிக பொத்திக்கிட்டு சாப்பிட்றா, டேய் அவன் பாரேன், இந்த பொண்ணை பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினியே இது பண்ணுறான். ஜிம்மினுக்கு கடுப்பாயிடுச்சு, காலை ஒரே விதி தான் ஜங்கு காலை. ஜங்கு கத்துறத பார்த்துட்டு தயம் வந்து கேட்குறான், டேய் ஜங்குக்கா எதுக்குடா கத்துன? அது ஒன்றும் இல்லை தயம், இங்கே எறும்பு கடிச்சிச்சுடா அதான் கத்துனேன்டா. பயங்கரமாக எறும்பு கடிச்சு விட்டுருச்சு, கத்திட்டேன். எறும்பு கடிச்சதுக்கா அப்படி கத்துன ஜங்குக்கா, அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் தயாங்க வந்து ஜங்குக்க. ஜெமினி இதை பார்த்துட்டு விழுது விழுது சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு முறைக்கிறான் ஜிமினை பார்த்து. ஜிமினி அப்படியே அமைதியாயிடுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுறீங்க. போய் ரீச் ஆகிடுறீங்க உங்கள் பாட்டி வீட்டுக்கு. ஜங்குக்கு வந்து தயன்கிட்ட கேட்குறான், டேய் தயம் வேறு எங்கடா போகிறது, எனக்கே தெரில, நம்ம இது மூடிக்கிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் நம்ம ஜங்குக்கு. உனக்கு தேவையா, சிங்க தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கலாய்க்கிறான். ஜங்குக்கு ஒரு பார்வை முறைச்சான ஜிமின் அமைதியாயிடுறான். தயம் வந்து யோசிச்சுட்டு கார்த்திகை கூப்பிட்றான். கார்த்தி சொல்லு தயம், நீ ரொம்ப நாளாக கேட்டிருந்தல ஓ பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு, என்னைக்கு போகலாம் சரியா? அப்படியா தயம், போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அந்த தயாவும் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு ஜிம்மின் வந்து என்னதே கார்த்தி பாட்டி வீட்டுக்கா, டே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜங்குட்டு சொல்கிறான். ஜங்குக்கு அது இவ்வளோ ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். உடனே வந்து தயங்கிட்ட வந்து சொல்கிறான் ஜங்குக்கு, தயம் ப்ளீஸ்டா உங்கள் பாட்டி வீட்டுக்கு மட்டும் வேண்டாண்டா, நம்ம வேறு எங்கேயாவது பீச்சு பார்க்கு அங்கே வேணா போகலாமே, நம்ம பாட்டி வீட்டுக்கு மட்டும் வேண்டாம், இவ பாட்டி வீட்டுக்கு மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜங்குக்கு வந்து தயங்க வந்து கேட்குறான் ஜங்குகிட்ட. போக வேணான்னு சொல்கிறேன் உங்கள் பாட்டி வீட்டுக்கு, கார்த்தி பாட்டி வீட்டுக்கு போக வேணாம், நீ எதுக்கு சொல்கிற, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீனே தெரிஞ்சா ஏன் போவேணான்னு சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா வளர்ற? ஒன்றும் இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன். அதனால இவங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்ல, அப்போ போனோம்னு என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க பாட்டி, சரி ஆசையாக கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு கதையை நீளமாக எடுத்து விட்டாங்க பார்த்தியா, ஐயோ 4-5 மினிட் செத்துருப்போம் தெரியுமா கொஞ்ச நேரத்தில். கேட்டு கேட்டு தலையே சுற்றி மயக்க போட்டு விழுந்துட்டோம் தெரியுமா. அது உனக்கு தெரியாதுடா தயா. என்னடா சொல்கிற, கதையா, பழைய கதை, என்ன சொல்கிற புரியல, தெளிவாக சொல்லி பார்க்கலாம் ஜங்குக்கா. ஜங்குக்கு வந்து ஜிம்மினை வந்து கூப்பிட்றான். டே ஜிம்மினா இங்கே வாடா, நீயாவது வந்து சொல்கிறா தயங்கிட்ட. இந்த வரேன்டா வரேன். டே தயா ப்ளீஸ்டா உங்கள் பாட்டி வீட்டுக்கு மட்டும் வேணும்டா ப்ளீஸ்டா. டே நீயுமாடா இவன் கூட சேர்ந்துட்டு ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து கேட்டானே. ஜிமின் வந்து டே சத்தியமாக சொல்கிறேன் அங்கே மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், வேறு எங்கேயாவது போகலாமே ஜங்குக்கு சொன்ன மாதிரி பார்க்கு பீச்சு அப்படியே வாக்கிங் எங்கேயாவது போகலான்டா ப்ளீஸ்டா, அவங்க பாட்டி வீட்டுக்கு மட்டும் வேண்டாம்டா. டே உண்மையிலே தான்டா அன்னைக்கு ஒரு கதை சொல்லி எங்களை சாவடிச்சிட்டாங்கடா. டே திரும்பவும் போனால் அதே கதையை சொல்லி எங்களை சாவடிப்பாங்கடா. டே புரிஞ்சுக்கோடா, நாங்கள் பாவண்டா நானும் ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவிடு புலம்புறான். நான் வந்து அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் கார்த்தி நீ வண்டி எடு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அது கார்த்திக்கும் வண்டி எடுக்கிறான். நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் டே போச்சு சாவ போகிறோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துடுறாங்க 2 பேருமே. நம்ம தயங்க பைக் எடுத்துகிட்டு விருன்னு போயிடுறான். போய் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான், கார்த்திக் பாட்டி வீட்டுக்கு. ஜாலியாக அவங்க பாட்டி வீட்டில் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. தயங்க வந்துடுறான், கரெக்டாக பாட்டி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். எல்லோரும் 3 பேருமே பைக் விட்டு இறங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க 3 பேருமே. பாட்டி வந்து பார்த்துட்டு வாங்கப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பாட்டியும் ஜங்குக்கு மனசுக்குள்ளே புலம்புறான். ஐயோ என்ன கதை சொல்லி சாவடிக்க போகிறாளோ அதே நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு மனசுக்குள்ளே. அதே மாதிரி ஜிமினும் புலம்பிகிட்டு இருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கம் பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படியோ இருக்கேன், வயசாயிடுச்சு, என் மாதிரி பேத்திக்கு தான்
பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, உங்கள் பேத்திக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் வருவான், மேரேஜ் முடியும், உங்கள் கண் குளிர நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயன் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான் பாட்டியை. பாட்டியும் ஓகேவாயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து பாட்டி வந்து பார்த்துட்டு ஐயோ நம்மளை கூப்பிடக்கூடாதுடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இதே மாதிரி ப்ரே பண்ணிக்கிறான் கடவுள்கிட்ட, காட்ட பேர் பண்ணிக்கிறான். ஜிமினும் ஜங்குக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ள, கூப்பிட்றவே கூடாது அப்படின்னு. கரெக்டாக பாட்டி கூப்பிடுறாங்க ஜங்குக்க. ஜங்குக்குப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஜங்குக்கு வந்து ஏன் காடு ஏன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்பிட்டு திட்டி விட்டுறாங்க காடை. பாட்டிக்கிட்ட போயிட்டு என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இருக்கேன் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நாள் இழைச்சி போயிட்டப்பா. ஆமாம் பாட்டி நான் இழைச்சி போயிட்டேன்டா. ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ளே திட்டுறான் பாட்டியை போட்டு. இழைச்சி போனேன் நான், அடியே பேசி பேசி சாவடிச்சிட்டு இழைச்சி போகாமல் வேறு என்னடி பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. நம்ம ஜிமின் அங்கே ஓரம் பண்ணிட்டு எப்போ நம்மளை கூப்பிடலாடா எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக பாட்டி வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின்ப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஜிமின் வந்து ஐயோ கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு போயிட்டு உட்காந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேர்ட்டையும் ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் திருட்டு புள்ளி பிடிச்சிருக்காங்க, கதையை ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க 2 பேரும். நம்ம தயாங்கிட பார்த்துட்டு ஓ இதனால தான் பாட்டி வீட்டுக்கு வர வேணாம் சொன்னாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காதுகிட்ட வந்து டேய் அவங்க எப்படியும் போட்டோம், அவங்க சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா கார்த்தி, ஒரு ரூம் எங்கே இருக்குது, வா தயங் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறான். நம்ம தயங்க வந்து பார்க்குறான் ரூமை. என்னடா இவ்வளோ க்ளீனிங்காக வச்சுருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கார்த்தி வந்து டேய் இது உன் வீடு மாதிரிடா, நீ எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிடுறான். நம்ம தயங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறான், தூங்க போயிடுறான். வந்து வேலை பார்க்க போயிடுறான். இது நீங்கள் வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, ரூம்குள்ளே கத்தி விளாண்டுக்கிட்டீங்க, ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கூட. எனக்கு தூக்கமே வரல, ஒன்று வந்து கடுப்பாயிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு எவ இப்படி கத்துறது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக ரூம் விட்டு வெளியே வரான். பக்கத்து ரூம்லேருந்து தான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமை திறந்து பார்க்குறான். பார்த்து அடுத்த நிமிஷமே உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் வச்ச கண்ணை எடுக்காமல். சிரிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க கூட, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கதையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. கரெக்டாக பாட்டி வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினுக்கும் தலையே சுற்றிடும் போல. ஐயையோ ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க 2 பேரும் மனசுக்குள்ள, ஜிம்மினும் ஜங்குக்கும். நம்ம ஜங்குக்கால சுத்தமாக முடியல. பாட்டி ப்ளீஸ் பாட்டி கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு வந்துடுறேன்னு. சரிப்பா நீ போய் குடிச்சிட்டு வா, நான் ஜிமினுக்கு சொல்லிடுறேங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை இந்த மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான். நம்ம ஜிமினை வந்து இல்லை பாட்டி எனக்கு தாகமாக இருக்குது, நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ஒரு ஷாக் பக்கம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் போயிட்டு மூச்சு வாங்கிட்டு எவ்வா டே சத்தியமாக ஃபுல்லாடா ஜிமினா, என்னால் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஜிமின் ஜூஸை குடிச்சிட்டு எப்பா சாமி இனிமேல் பாட்டி வீட்டுக்கே வந்துடக்கூடாதுடா, வந்தோம் இவ்வளோதாண்டா சாவடிச்சிடும். பாட்டி வந்து கூப்பிட்றாங்க கொஞ்ச நேரத்தில் ஜிமினியும் ஜங்குக்கையும். ஜிமின் ஜாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஐயோ கூப்பிட்றாடா டே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு கொஞ்சம் புலம்பிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, போய் தீரணும் இல்லைன்னா இங்கே வந்து கதை செட் பண்ணிடுவாங்கன்னா என்ன பண்ணுறது, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஜிமினி இழுத்து கூட்டிகிட்டு போயிடறான். ஜங்குக்கு வர வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கான், பாட்டி சொல்கிறதுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஜிமினும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சுத்தமாக முடியல, ஜங்குக்காலையும் ஜிமினாலையும் முடியல. பாட்டி விடாமல் கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் வந்து உங்களை வச்சக்கண்ணே இருக்காமல் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, யாரோ நம்ம சைட் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. தயம் நிற்கிறத பார்த்துட்டு யாரா இவன் இப்படி வச்சக்கண்ணே இருக்காமல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான், ஐயோ யாருன்னே தெரியலையே
அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கலாம் நீங்கள் விளையாடுங்க இருங்க வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து சொல்லிட்டு தான் நீங்கள் தயன் பக்கத்தில் வரீங்க. தயன் வந்து என்னடா பக்கத்தில் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் தள்ளி போகிறான். நீங்கள் வந்து என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி வச்சக்கண்ணே இருக்காமல் பார்த்துருக்கீங்க? என்ன வேணும்? ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயன்கிட்ட கேட்குறீங்க. தயன் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கான். வச்சக்கண்ணே எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன இப்படி பார்க்குறாரு? ஹலோ உங்களை தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு சொடக்கு போடுறீங்க. உடனே வந்து தயன் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்குது. நீ கத்துற டிஸ்டர்ப்பு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தயவு செஞ்சு கத்தாமல் விளாட்றியா இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். நீங்களும் ஓகே இவ்வளோ தானே, அதுக்கே ஏன் இப்படி வச்சக்கண்ணை எடுக்காமல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே நான் கத்தாமல் விளாட்றேன், நீங்கள் போய் தூங்குங்க போங்க அப்படி சொல்லிடுறீங்க. தயங்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூங்கிடுறான். கார்த்திக் வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்கிறான், மாத்திரை போடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லணுன்னு. பாட்டி ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை எப்படியாவது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொன்னதை ஜிமின்னு புரிஞ்சுக்கிறான். பாட்டி நீங்கள் மாத்திரை போடுங்க, அப்புறம் நீங்கள் காதை சொல்லுங்க, நான் எவ்வளோ வேணால் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியோ பேசி சமாளிச்சிடுறாங்க. பாட்டியும் மாத்திரை போட்டுட்டு அப்படியே வந்து டயர்டாக படுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக்கும் ஜிமினுக்கும் உயிரே வருது. எப்போ சாமி தவிச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க 2 பேரும். கார்த்தி இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து முறைக்கிறான் கார்த்தியை பார்த்து. டேய் எதுக்குடா சிரிக்கிற? பின்ன என்ன சிரிக்காமல் எப்படி பண்ணுறது? ஆனால் நீ ரொம்ப பாவண்டா. பாட்டிக்கு உங்களை 2 பேத்தையும் ரொம்ப பிடிச்சிருச்சு போல், அதான் பழைய காலத்து கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட கூட சொல்லலைன்னா அப்போ உங்கள்கிட்ட கூட சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இழுக்கிறான். உடனே இந்த ஜீவன் வந்து டேய் அவ்வளோதான், கார்த்தி ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். கார்த்தியை வந்து சிரிச்சுட்டு ஓடிடுறான். அவங்களுக்கு வந்து தயங்க எங்கடா போயிருப்பான், ஒரு வேளை ரூமில் தூங்கிட்டு இருக்கானா என்னவோ. ஜிம்மன் வந்து சொல்கிறான், சரி அங்கே போய் பார்க்கலாம் வா வா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. திறந்து பார்க்குறாங்க 2 பேருமே. பார்த்தா நல்லா தயங்க தூங்கிட்டு இருக்கான் பெட்ஷீட்டை போட்டு. ஜங்குக்கு வந்து தயங்கப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். பத்தியாடா நம்மளை கோத்து விட்டது இல்லாமல் நல்லா நிம்மதியான ஒரு தூக்கத்தை போட்டுருக்குத பத்தியாடா ஜிவனா அப்படி சொல்லி ஜிமின்கிட்ட சொல்கிறான். ஜிமின் வந்து டேய் விட்றா, அவன் டயர்டாக இருக்கான், அவனை போய் நீ எழுப்புனேன்னா 2 போடு போட்டுருவான், பொத்திட்டு படு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த கிளவி வேறு கதை சொல்லி என் காலில் ரத்தமே வந்திருக்கும், பொத்திட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஜிமின் வந்து திட்டி விட்டோன்னே நம்ம ஜங்குக்கும் வந்து போய் படுத்துடுறான். குழந்தை கூட ஜாலியாக விளையாடி உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு ஐயோ அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு பேசுகிறீங்க. அம்மா சொல்லுமா என்ன விஷயம் கால் பண்ணியிருக்க? ஏய் உனக்கு சொல்ல மறந்துட்டேன்டி. என்ன சொல்ல மறந்துட்டேன் சொல்லு. நான் என்ன சொன்னேன், வீட்டுக்கு போனோன்னா பாட்டி வீட்டுக்கு கார்த்தி வீட்டுக்கு போனோன்னா ஃபோன் பண்ண சொன்னேன்னா இல்லையா? ஐயோ அம்மா மறந்துட்டேம்மா, சாரிம்மா. இன்னும் மறந்துட்டியோ? சரி கார்த்திகிட்ட ஒழுங்காக பேசு, உங்ககிட்ட போய் சண்டை போட்டு இருக்காத, புரியுதா? அவன் கூடயா? முடியாது, பேசு புரியுதா? அவன் ஃபீல் பண்ணுவான், உன் தம்பி தானே. ஐயோ அம்மா அட்வைஸ் பண்ணியே சாவடிச்சிருவா போல. சரி பேசுகிற போதுமா, எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அம்மா வந்து கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் வந்து கட் பண்ணிட்டு இப்போ நான் எங்கே போய் நான் தேடுவேன் கார்த்தியை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே வர்றீங்க. தேடிடுறீங்க கார்த்தியை. கார்த்திக் வந்து அப்படியே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இது பார்த்துட்டு டிவி அடா பார்க்குறா இவ்வளோ வரேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து உட்காடுறீங்க. ரிமோட்டை வேற பிடுங்கிடுறீங்க கார்த்திகிட்டேருந்து. கார்த்தி வந்து டென்ஷன் ஆயிடுது, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் கார்த்திக் வந்து ஏய் நீங்கள் என்ன பண்ணுற என் பாட்டி வீட்டில்? நான் கேட்கணும் கார்த்திக், நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயங்க கொஞ்ச நேரத்தில் தூக்கம் கலைஞ்சிருது. அப்படியே வந்து இதுக்கு மேலே தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான் ஹாலுக்கு. ஹாலில் வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு தயங்கு ஒன்றுமே புரியலை, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுக்கு கார்த்தி கூட இவ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஓவராக போகுது சண்டை. நம்ம தயங்களே ஐயோ பாட்டியை எழுப்பி விட்டுட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கார்த்தியை தடுத்து நிறுத்தலான்னு வந்திருப்பான். நீங்கள் வந்து கையை நெஞ்சு மேலே வச்சிடுறீங்க, அவன் மேலேயே வச்சிடுறீங்க, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோட நீங்களும் ஆஃப் ஆயிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு
கட் ஆகுது. அப்படியே தயங்க ஒரே முறை தான். நீ வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கீங்க. கார்த்தி வந்து தயம் பாடுறா கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். கொஞ்ச நேரம் தான் டிவி பார்த்தேன். அதுக்குள்ளேயும் ரிமோட்டை வந்து பிடுங்கிட்டா பைத்தியக்காரி. இன்னும் எதுன்னு கேளுக்கு தாயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த மாதிரி சொல்ல தயங்க வந்து உங்களை தான் முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கு அள்ளு விடுது. என்ன இப்படி முறைச்சி பார்க்குறான். டே என்ன போட்டு கொடுக்குறியா உன் ஃப்ரெண்டுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட சண்டைக்கு போகாமல் நீங்கள் வந்து கார்த்திக்கிட்டே சண்டைக்கு போடுறீங்க. தயங்க வந்து ஏய் ஸ்டாப் இட், என்ன 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே கார்த்தியும் நீங்களும் 2 பேரும் அமைதியாகிடுறீங்க. தயங்க வந்து கேட்குறான் கார்த்திகிட்ட, என்னடா நடந்துச்சு, எதுக்குடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கார்த்தி அவகிட்ட போயிட்டு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து இந்த மாதிரி சொல்ல உங்களுக்கா இன்னும் பயங்கரமாக கோவப்படுது. என்னது சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் தயங்கிட்ட. டே நான் கொஞ்ச நேரத்தை வந்து டிவி பார்த்து இந்த ஹாலில் வந்து ரிமோட் பட்டக்குன்னு வந்து போடுங்கிறாடா. செம்ம கோவம் வந்துச்சு, திட்டி விட்டேன். பயங்கரமாக திட்டுறாடா, கழுவி ஊத்துறாடா, அசிங்கமாக திட்டுறாடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா தயங்கிட்ட கார்த்தி. உங்களுக்கா பாரு எப்படி போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள கழுவி ஊற்றிட்டீங்க. இன்னும் போய் சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கழுவி ஊற்றிட்டீங்க கார்த்தியை. எதுன்னு கேளு தாயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண நீங்களா ஐயோ கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தாயம் வந்து கேட்குறேன்டா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தாயம் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஜருக்கு விடுது. ஐயோ நம்மளை தான் பார்க்குறானே, என்ன வேணும், நாங்கள் எப்படி வேணால் சண்டை போடுவோம். அண்ணன் தம்பியா சாரி அண்ணன் தங்கச்சி நாங்கள் எப்படி வேணால் சண்டை போடுவோம். உனக்கு என்ன, நீ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திணறி பேசுகிறீங்க பயத்தில். தயங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஏய் ஸ்டாப் இட், வாய முடுது, அமைதியாக இருக்கீங்க. தயங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான். ஏய் அறிவு இருக்கா, ஒரு வயசு பையன்கிட்ட போயிட்டு சண்டை போடுற அசிங்கமா இல்லை? சின்ன பொண்ணாந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பியா? அறிவில்லை உனக்கு? இந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு பிடிச்சி நல்லா திட்ட நீங்களா பொறுக்கவே முடியல. சமக்கோ வருது. உடனே தயம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் உனக்கு சின்ன பொண்ணா? என்னை பார்த்தா என்ன சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது? அவன் தான் சின்ன பையன், நீனும் தான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கே தயங்க போட்டு. தயங்க வந்து சமக்கோ வந்துடுச்சு. சின்ன பையன் சொன்னோன்னே ஏய் வாயை உடச்சிருவேன், நான் உனக்கு சின்ன பையன் மாதிரியா தெரியுறேன்? தெரியுதுல்ல, உனக்கோ வருதுல்ல, அப்போ என்ன மட்டும் அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட சண்டை ஓட தயங்கும் விடாமல் சண்டை ஓட இதை வந்து காத்தி பார்த்துட்டு எப்பா சாமி இவங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி ஓகே தயங்க விடுறா, அது ஒரு பைத்தியம், அது பொறுக்கி, அது ஏதோ லூஸு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வளர்ற தயங்க வந்து டேய் என்னவா பேசுகிறா பாரு, இவளாம் உனக்கு தங்கச்சின்னு வாச்சிருக்கா பாரு உனக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்களாம் விடாமல் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியே இந்த சவுண்டு வேறு லெவலில் கேட்டுருது. நம்ம தயம் கத்துற சவுண்டு நம்ம ஜங்குக்கு ரூம் வர கேட்குது. ஜங்குக்கு அலையை அடிச்சுட்டு உட்காந்துட்டு என்ன இவ்வளோ சவுண்டு கேட்குது? ஜிமினா எழுப்பி விட்டுறான். ஜிமினோ ஏன்டா எழுப்புனேன்? டேய் யாரோ சண்டை போடுற கேட்குதுடா பயங்கரமாக. ஐயோ இது தயங்க வயசு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் ரூம் விட்டு வெளியே வராங்க. பார்த்தா பயங்கரமாக சண்டை ஓடுது. ஜங்குக்கு வந்து ஆட பாவீங்களா அப்படியே பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜிமினும் ஜங்குக்கும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க தயங்க. நீங்களா எகர்றீங்க? கார்த்திக் வந்து ஏன் விட்டு தொலைடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். இது வழியா நம்ம ஜங்குக்கு வந்து டேய் எதுக்குடா தயம் அவகிட்ட போயிட்டு சண்டை போடுற, இது ஹோட்டல் பார்ட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல தயங்க வந்து இந்த ஹோட்டல் பார்ட்டியா தமிழ் சாவடிச்சிருவேன், என்னடா பேசுகிற, திமுர் பிடிச்ச நாயிடாவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி சொல்ல உனக்கு இன்னும் கோவம் வருது. டேய் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்னாடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சண்டைக்கு போக ஜிமின் வந்து அடிச்சு வாங்கி முடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான் 2 பேரையும், தயங்கியும் உங்களையும். ஜிமின் வந்து உனக்கு இங்கே என்னம்மா வேலை? நீ எந்த வேலைக்கு வந்தியோ
அந்த வேலையை போய் பாரு. தயம் நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் ஜிமின் வந்து. நீங்களா உன்னை அப்புறம் வச்சுக்கிறான்டா தயம் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு தான் போறீங்க. தயங்க வந்து பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து. ஜிமின் வந்து தயங்கிட்ட கேட்குறான், டே ஏன்டா பொட்ட பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சின்ன பொண்ணுடா. சின்ன பொண்ணா? எப்பா இதுவா சின்ன பொண்ணு? ஆட்டம் ஆடுது. அவள் தான்டா என் ஃபஸ்ட்டு என் முடியை பிடிச்சி இழுத்தா, அதுக்கப்புறம் தான் நான் அவள் முடியை பிடிச்சி இழுத்தேன். இன்னும் திமுறாட்ட பேசுனா தெரியுமா? இதோ காத்திட்ட கேளு, என்ன திமுற அவளுக்கு? சின்ன பிள்ளை மாதிரியா இருக்கா? ஐயே தங்கச்சி மாதிரியா? ஐயோ பெருச்சாளி அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். தயங்க வந்து ஜிவின் வந்து, எப்பா சாமி நீங்கள் ஆட்டம் போட்டது ஈட்டம் போட்டது எல்லாம் போதும், டே தயம் கிளம்புடா, டே ஜங்குக்கா கிளம்புடா, டே கார்த்திக் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்புன்னு சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பிடுறாங்க. தயங்க வந்து, சரி நான் போயிட்டு வரேன்டா, பார்த்து பத்திரமா இருந்துக்கும் அந்த பைத்திய கூட அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து சொல்ல, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கொடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளே போயிடுறீங்க. தயங்க வந்து போயிடுறான். பேருமே கிளம்பி பைக்கில் போய் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தயம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து சவ டென்ஷனாக இருட்டிகிட்ட உட்காந்துருக்கான். இது தயங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் போகிறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் தூங்க போகிறேன், டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறான். தயங்கம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சோ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோட அதே மாதிரி செம டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மா வந்து, என்னாச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஐயோ என்னதான் பண்ணுறதுனே தெரியல அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போயிடுறாங்க. நீங்கள் போய் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுறீங்க. அதே மாதிரி இந்த சைடு நம்ம தயங்கும் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃபோனை பார்க்குறீங்க. ஃபோனை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, கார்த்திகிட்ட ஃபோன் நம்பர் கேட்டிருப்பீங்க. அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்டிருப்பீங்க. கார்த்தியும் வந்து கொடுத்துருப்பான் தயங்க ஃபோன் நம்பர். நீங்கள் வந்து சரி அந்த பைத்தியத்துக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. தயங்க நல்லா தூங்கிட்டு இருப்பான். உடனே வந்து தயங்க வந்து ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபோனை எடுக்கிறான். யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறது? ஹலோ யார் பேசுகிறது? ஒரு பொண்டாட்டி பேசுகிறேன், மயிலே நான் தான்டா. நான் தானா? ஏய் யார்டி நீனு, பொத்திட்டு ஃபோனை வைடி, மயிலே அடிச்சிருவேன், ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறோம். நீங்கள் திரும்பி கால் பண்ணுறீங்க. தேங்க்யூ இன்னும் இரிட்டேட் ஆகுது, திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் உனக்கு என்னடி வேணும்? சும்மா கால் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச தேங்க வந்து, ஏய் அடிச்சிருவேன், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை என்ன, பொத்திட்டு ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். தயங்க வந்து நீ திரும்பவும் கால் பண்ண. தயங்க வந்து செம்ம கோவம் வருது. ஏய் உனக்கு என்னடி வேணும், ஃபஸ்ட்டு நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கேட்குறான் கோவமா. பேர் பிரியா போதுமா? ஓ பிரியா, பேர்லாம் நல்லா இருக்கு, வாய் தான் ஓவர். ஏய் ஒழுங்கா பார்த்து பேசுடா தாயம். ஏய் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? மிஸ்டர் தாயம் எனக்கு நல்லா தெரியும், என் கூட சண்டை போட்டிங்களே நம்பர் இருக்கா இங்கே பாட்டி வீட்டில், அதான் என் கார்த்தி வீட்டில். ஓ அந்த பரதேசி நாய் நீயா? ஆமாம் உனக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு? என் கார்த்திகிட்டேருந்து ஃபோன் நம்பர் வாங்கினேன். ஓ வாங்கி என்கிட்ட அப்படி இப்படி பேசி கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறியோ? சீச்சி நான் எதுக்கு வாங்கி கரெக்ட், எனக்கு இதான் வேலை பாரு. எனக்கு முன்ன கழுவி ஊற்றுறதுக்காக தான் நான் ஃபோன் நம்பரை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக நீங்கள் பேச தயங்க இங்கே கோபமாக பேச. ஆனால் உனக்கு அந்த திமிர் மட்டும் அடங்கலை பற்றியா? எனக்கு அடங்காது, உனக்கு அந்த திமிர் கொழுப்பு எதுவுமே அடங்காதுல்ல அப்படி சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க ஃபோன்லேயும் 2 பேரும் தயங்கும் நீங்களும்.
ஃபோனை வைடி, அப்புறமாட்டிக்கு பேசுகிறேன், எனக்கு வேலை இருக்குது. ஆமாம் பெரிய இந்த வேலை, ஐயோ ஒரு வேலை பார்த்து கிழிச்சாரு அப்படி சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பேசாதான் எனக்கு இன்னும் கோவம் வருது. ஏய் தொப்பா பேசாத, மூடிக்கிட்டு ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறோம். நீங்களா ஆமாம் பெரிய பிஸ்தா பருப்பு இவர் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் இரு நான் ஃபோனை வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டே ஃபோனை வைக்கிறீங்க. எனக்கு இன்னும் கோவம் வருது. தூக்கி வீசிடுறான் பெட்டில் ஃபோனை கோத்தில். வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து ஹாலில் வந்து உட்காடுறான். டென்ஷனாக உட்காந்துருக்கான், பயங்கர டென்ஷனில். கால் பண்ணி ஜிம்மினை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். டே ஏன்டா என்னை இப்படி கழுவி ஊற்றுற தயம், என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி கோவப்படுற? டே அந்த காத்தி மயிறு என்னோட ஃபோன் நம்பரை அவட்ட எப்பட்றா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சமூகமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா ஜிமினை போட்டு. ஜிமினால் சுத்தமாக முடியல. டே நான் ஃபோன் போட்டு எப்பா சாவி கேட்குறேன்டா, டே அவன்கிட்டையும் கேட்குறேன், கேட்டுட்டா நான் அவன்கிட்ட சொல்கிறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். தயாங்க ஜிமின் வந்து கால் பண்ணுறான், காத்திக்கிட்டான். என்ன ஜிமினா, என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா சாமி, நீ பண்ணுற வேலை இருக்குதே. டே நான் என்னடா பண்ணேன் ஜிமினா? ஆமாம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அவன் ஒருத்தன் எங்கள் பக்கம் என்னை கழுவி ஊற்றிட்டு இருக்கான். நான் தான் வாங்கி கொடுத்தேன், நீ தான் வாங்கி கொடுத்தேன், எப்பா சாமி முடியல. டே என்னடா பண்ணி தொலைச்ச? நான் ஒன்றுமே பண்ணலையே ஜிமினா. சரி என்ன விஷயம் சொல்லு. அது ஒரு தங்கச்சி இருக்கால பிரியா. ஆமாம் அவளுக்கு என்ன அந்த மாதிரி இருக்குது? அவட்ட எந்த தயாங் நம்பரை நீ கொடுத்த, அவன் எண்ணெயை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதுவா? அது என்ன அதுன்னு இழுக்கிற நீ வேற? சொல்லி தொலைடா. டே அப்பா சாமி சொல்கிறா, நான் சொல்லணும் அவன்கிட்ட. சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்டா கால் பண்ணுறேன்னு. சரி ஓகே சொல்கிறேன் ஜிமினா இருறா. இரு ஃபோன் நம்பர் கேட்டா, நானும் எதுக்கிட்டே கேட்குறேன்னு கேட்டேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டாடா. திட்டி விட்டாளா? ஆமாம் ஜிமினா கேட்டேன், திரும்பவும் கேட்டேன். எங்களுக்குள்ளே என்ன வேணால் நடக்கும், எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணால் பேசிப்போம், உனக்கு தேவையா, நீ மூடிக்கிடுவோம் வேலையை படுறா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாடா. ஒரு ஃபோன் நம்பரையும் பிடுங்கிட்டாடா என்கிட்ட டைம் ஃபோன் நம்பரை. ஓ இதான் விஷயமா? சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் தயன்கிட்ட சொல்லிக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் ஜிமின் வந்து இந்த மாதிரி. ஓ அதனால தான் மேடம் வந்து திமுறாட்டம் இது பண்ணியிருக்காங்களா? இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஜிமினா. தேங்க்ஸ் ஜிமினா விசாரிச்சு சொன்னதுக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல தயம், நீ என் ஃப்ரெண்டுடா, நான் உனக்கு இது கூட பண்ணலன்னா இப்படி. சரி ஓகே நான் ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன், நான் ஃபோனை வைக்கிறேன். அப்பா சாமி ஃபோனை வைடா ஃபஸ்ட்டு. என்னடா சொன்னேன்? இல்லை தயம், ஃபோனை வைக்கிறேன்னு சொன்ன தயம். சரி ஓகே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கட் பண்ணிடுறான். வந்து உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் தயங்க ஃபோன் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே கோவமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறீங்க. ஹலோ சொல்கிறா மெயிரே. வாயை உடச்சிரும், ஒழுங்காக பேசுடி. அப்படி தான் பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வாண்டா வாங்கி கெட்டிட்டு போகிற பாரு என்கிட்ட. சரி மேடம் ஏன் ஃபோன் நம்பர் எது கேட்டீங்க? நான் வந்து உன்னை திட்டுறதுக்காக தான் நான் ஃபோன் நம்பர் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரு மாதிரியாக பேச, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே அள்ளு விடுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை தயம். ஆமாம் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நடிக்காத டி மயிரே, நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜருக்கு விடுது, பயமாக வேற இருக்கு. கண்டுபிடிச்சிட்டானோ இவனுக்கு தெரியும், ஒருவேளை அந்த காத்தி பையக்குள்ள இல்லை நடி போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க தயங்கிட்ட. நான் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்து கன்ஃபியூஷனில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து பேச, நீங்கள்லாம் அது இல்லையே நான் எப்போ போல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சவாலிக்கிறீங்க. தயங்க வந்து நடிக்காத, பச்சையாக மூஞ்சிலேயே தெரியுது நடிக்கிறேன்னு. நான் வாய் பேச்சே சொல்லுது. நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னன்னு தெரில, உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதுதான் ஃபோன் நம்பர் கேட்டேன். போதுமா? ஓ அப்படியா மேடம்? அப்படி தான். ஏன்
ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்கிறேன்டி புஜ்ஜிமா. உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியா தாயம்? அப்படி தாண்டி. ஏன் என்னடி சொல்கிறி? நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம், ஆனால் எங்கே மீட் பண்ணுறது? நான் சொல்கிறேனே, சென்ட் பண்ணி விட்றேன். காஃபி ஷாப்லையா? சரி ஓகே, மீட் பண்ணலாம். சரி ஓகே, நான் ரெடியாக போகிறேன், நீ போய் ரெடி ஆகிட்டு வா. ஓகே? சரி ஓகே, வைக்கிறேன் ஃபோனை. ஓகே சொல்லம்மா. என்னாடி சொல்லன்னா வருது திடீர்னு? அதெல்லாம் அப்படி தான். முடிக்கிட்டு ஃபோனை வைடா. இதுக்கு எப்பவுமே ஆட்டங்காது. ஃபோனை வைக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, தயங்கும் ரெடி ஆகிட்டு இருக்கான். தயங்கு வேகமாக பைக் எடுத்துகிட்டு வந்துடுறான். நீங்கள் வந்து காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டீங்க. தயங்கு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடுறான். தயங்க பார்த்துட்டு, தயம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையேற்றுறீங்க. தயங்க வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். க்ளோஸாக வேற உட்காடுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தயம் ஏன் இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கு? தள்ளி உட்காரு. ஏன்டி க்ளோஸாக உட்காரக்கூடாதா உன் பக்கத்தில்? உட்காரலாம், ஆனால் எல்லோரும் இருக்காங்கல்ல, என்ன நினைப்பாங்க? தள்ளி உட்காரு, அங்கே போய் உட்காரு போ அப்படின்னு சொல்கிறீங்க. தயங்கம் சரி ஓகே போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். நீங்கள் வந்து தயங்கிட்ட, என்ன தயம் இவ்வளோ தூரம் நம்ம சண்டை நடந்து இப்போது அதான் நினச்சி கூட பார்க்க முடியல என்னாலையும். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு சண்டை நடந்துச்சு, முடிய பிடிச்சிக்கிட்டோம், அஞ்சுக்கிட்டோம், என்னென்னமோ சண்டை போட்டோம். ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ சீக்கிரம் நம்ம சேருவோம் நினச்சி கூட பார்க்கலையே நானும். அதே மாதிரி தான் நானும். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். தயங்கும் நீங்களும் அவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. செம்ம ஜாலியாக சிரிச்சு பேசியிருக்கீங்க. கொஞ்ச நாள் போகுது. எப்போயுமே கால் பேசுகிறது, தயம் கால் பண்ணுறது, நீங்கள் கால் பண்ணுறது, மாற்றி கால் பண்ணி இப்படியே பேசி காலத்தை இப்படியே ஓட்டிடுறீங்க 2 பேரும். அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. நீங்கள் கடைசியில் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. தயங்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரொம்பவே டீஸ் பண்ணுவீங்க. ஐ லவ் யூ சொல்றி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்போம் தயங்கு. நீங்கள் அப்போ கூட டீஸ் பண்ணுவீங்க தயங்கு. கிட்டத்தட்ட தயங்காலே சத்தியமாக கோவம் வந்துடும். அதனால் நீ சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸை போட்டு திட்டிகிட்டு இருக்கான் மெயின் ரோட்டில். ஜிமினியும் ஜங்குக்கையும் போட்டு சொல்லவே மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஜிமினாலையும் ஜங்குக்காலையும் முடியலை. டே அப்பா சாமி, உன் லவர் சொல்லலாம் எதுக்கேடா எங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. லவ் யூ சொல்கிறதுக்கு இல்லை, என்னடா ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன இல்லை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு ஜிமினி போட்டு தயாங்க வந்து வாழ் சொல்லலாம். அதுக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? எங்கிட்ட வந்து இப்படி கழுவி திட்டி ஊற்றுறீங்கடா. டேய் அது ஒன்றும் ஆள்கிட்டே போய் கேட்டுடலாமே நேரில் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து புலம்ப. டேய் அவள் சொல்லவே மாட்டேங்கிறான், கொண்டு பாது எரிச்சலாகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி புலம்பிட்டு இருக்கான் டென்ஷனில். ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு நீங்கள் வர்றதை பார்த்துட்டு, டே தயம் அந்த தான் ஆள் வரா போய் கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல தயங்க உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டு நீங்கள் வந்து தயங்க பார்த்து ஷையாகிட்டு குனிஞ்சிடுறீங்க. வந்து ஜிமின்டி ஜங்குட்டியும் டே இப்போ மட்டும் அவள் அல்லவே சொல்ல வைக்கல, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க முன்னாடி போய் தயங்க நிற்கிறான். நீங்களாம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. தயங்க வந்து ஹக்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு ஒழுங்கா ஐ லவ் யூ சொல்கிறீ. இப்போ நீ ஐ லவ் யூ சொல்லன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஒழுங்கா ஐ லவ் யூ சொல்கிறீ அப்படி சொல்லிட்டு தயங்க இவ்வளோ கோபமாக பேச நீங்கள் வந்து முடியாதே பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் டீஸ் பண்ணுவீங்க. தயங்க வந்து டீஸ் பண்ணாதடி, உண்மையிலே ஏதாவது பண்ணிடுவேன்டி, இங்கேயே நடு ரோடு கூட பார்க்க மாட்டேன், வந்து இங்கேயே வச்சு செஞ்சிட போகிறேன், ஒழுங்கா சொல்கிறீ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து முடியாது தயம், ஏன் தயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. தயங்க வந்து நீ இப்படி சொன்னால் நான் கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் பின் பண்ணிடுறான் கையை பிடிச்சி.
நீங்களா தயங் என்னடா பண்ணுற இப்போ சொல்லு ஐ லவ் யூ தயங் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறான். நீங்களா தயங் கையை விடுறான் வலிக்குதுடா எல்லாரும் பார்க்குறாங்கடா விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறீங்க. தயங் வந்து அதெல்லாம் காதுலேயே வாங்கலை. ஐ லவ் யூ சொல்லு ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். டைட்டாக வேற கையை பிடிச்சி இருக்கிறான். உங்களுக்கு வலிக்குது பெயினாக இருக்குது தயம் பெயினாக இருக்குடா வலிக்குதுடா விடுறா லவ் யூ சொல்கிறி அப்போ தாண்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக சொல்கிறான். நீங்களும் வந்து சரி ஓகே நான் சொல்கிறேன் என் கையை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து தயங்க விட்டுறான். சொல்லு ஐ லவ் யூ சொல்லு. இப்போ என்ன உனக்கு ஐ லவ் யூ சொன்னோம் அவ்வளோ தானே. ஐ லவ் யூ தயம் போதுமா சொல்லிட்டேன் நான் போகிறேன் என் வழி விடு. ஏய் நெல்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். இப்போ என்ன வேணும் உனக்கு அதான் ஐ லவ் யூ சொல்லிட்டேன்ல விடு கை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. தயங்க வந்து ஐ லவ் யூ மட்டும் போதுமா எனக்கு கிஸ்ஸும் கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி பேச நீங்கள் வந்து இன்னும் கிஸ்ஸா அதெல்லாம் முடியாது நான் ஐ லவ் யூ சொல்ல சொன்னால் நான் சொல்லிட்டேன் அந்த கிஸ்ஸெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவீங்க. தயங்க வந்து கோவப்படுறான். கிஸ் கொடுக்க போறியா என்ன வேணும் முடியாது தயம் என்னடா பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் உன்னால் நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன்டி என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தில் போய் கூட்டிகிட்டு போயிடுறான். இது ஜங்குக்கும் ஜிபின்னு பார்த்துட்டு என்னடா சிவராத்திரி நைட்டு இப்போவே ஆரம்பிச்சிருவான் போல. சந்தில் கூட்டிகிட்டு போயிட்டு கிஸ் பண்ண போறியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து ரொம்ப இது பண்ணுறான். உங்களுக்கு கிட்டத்தட்ட அழுகே வந்துடும் கண்ணெல்லாம் கலங்கிரும். என்ன சீன் டைலாக் போடுறியோ அழுது இந்த சீன் டைலாக்லாம் ஏன்ட்ட வேண்டாம் ஒழுங்கு கிஸ்ஸை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு கிஸ் கொடுறி அப்படின்னு சொல்லி சின்ன தயம் ஏன்டா இப்படி பண்ணுற சைக்கோ மாதிரி பண்ணுற கிஸ்ஸு தாண்டி கேட்டேன் தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத இப்போ நீ கிஸ் தரலன்னு வச்சுக்கோ நானே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன் ஏன் தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுவீங்க உதட்டில். நீ தயங்க வந்து என்னது இது நீ தானே கேட்ட அப்புறம் என்ன அதை கொடுத்துட்டேன் வழி விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவீங்க. தயங்க வந்து இழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களா தயங் 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 என்ன பண்ணுற தயங் விடுறான். கிஸ்ஸுனா இப்படி இருக்கணும் புரியுதா. கொஞ்ச நாள் போகுது தயங்க எப்போ போல் உங்கள் மேலே கோப்படுறது எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது நீங்கள் அவன் மேலே கோப்படுறது சண்டை போடுறது இப்படியே கொஞ்ச நாள் லைஃப் போகுது. எப்படியோ தயங்க வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து பேசி சமாதானம் வாங்கிடுவான். உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க தயங்க வீட்லேயும் ஓகே சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. தயங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஜிம்மினும் உள்ள வந்துட்டு என்ன மச்சான் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வரட்ட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேச தயங்க வந்து ஒரு முறை தான் சரி முறைக்காதடா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து கூப்பிட்றாங்க மாப்பிள்ளையை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே தயங்க உன்னை தானே கூப்பிட்றாங்க வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போய் உட்காரு. நீங்களா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அடியே இன்னமாடி ரெடி ஆகுறேன் அம்மா இருமா எப்படி இருக்கேன் உனக்கு என்னம்மா அழகாக இருக்கம்மா சரி வா ஐயர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தயங்க பக்கத்தில் உட்கார அவங்கள பார்த்துட்டு வச்சக்கண்ணை இருக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்களா கிள்ளி விட்றீங்க. ஏன்டி கிள்ளுனா ஏன் இப்படி பார்க்குறான் எல்லாரும் பார்க்குறாங்களா கவனிடுறான் அப்படின்னு சொல்லி திட்டி விட்றீங்க. தயங்க வந்து அழகாக இருக்கேடி பொண்டாட்டி இன்னைக்கு என்ன மண்டை ஏன்டா மானத்தை வாங்குற கம்னுடுறா அப்படின்னு சொல்லி திட்டி விட்றீங்க. தயங்க சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கான். ஐயர் வந்து பூஜை சொல்லி முடிச்சுட்டு கெட்டிமாவெலாம் சொன்னோன்னே தாலி கெட்டுறாரு நம்ம தயங்கு உங்களுக்கு கழுத்தில். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே செல்ஃபி எடுக்கிறது தானே கேக்கு விட்றது என்ன அப்படியே வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஜிமின்னு ஜங்குக்கு அண்ட் கார்த்திக் தயங்கும் ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பி. அதோட எபிசோட் கதை முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கதையில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ டூ சராங்கியோ புகழ்ச்சிப்போ பாய்.